நான் என்னோட ஸ்பெஷல் டயலாக் சொல்ல மாட்டேன், ஆனா எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல போறேன்னா, அது முன்னாடி நம்ம இண்டஸ்ட்ரியில என்ன போயிட்டு இருக்கு கடைசி 5-6 வருஷத்துல என்ன போயிட்டு இருக்கு அதை நான் சொல்றேன். நான் என்ன அப்சர்வ் பண்றேன்னா, கடைசி 5 வருஷத்துல நம்ம இண்டஸ்ட்ரியில கிரைம், த்ரில்லர், ஹாரர் மூவிஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப கேப் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி கண்ணன் ரவி சார் நம்ம எல்லாம் கொண்டுட்டு வந்துச்சு. அதுக்காக நான் கண்ணன் ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் அப்புறம் கம்பேக் சொல்ல முடியாது, ஏன்னா ஜீவா அவர்கள் ஆமா அவர் எப்பவுமே நல்ல படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல இந்த கேரக்டருக்காக வேற யாரு ஹீரோயின் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸே தர முடியாது. அவ்வளோ அழகா வேலை செஞ்சுட்டு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளையோட தம்பி அந்த கேரக்டர் கூட சூப்பரா இருக்கு, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு இந்த படம். அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் ஃபீடா போயிட்டு இருக்கு அந்த டைம்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து இந்த படம் பார்த்து நான் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா முன்னாடி எனக்கு புரியல, மூவி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு அந்த டைம்ல என்ன போயிட்டு இருக்கு, என்ன ஆகும் புரியல ஒண்ணுமே. ஆனா இன்டர்வல் அப்புறம் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் த மூவி. ஸோ கண்ணன் ரவி சருக்கு வாழ்த்துக்கள், ஜீவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த 5 வருஷத்துல இண்டஸ்ட்ரியில புது ட்ரெண்ட் வரும், ஆமா டர்ன் வரும். ஸோ ஒரு காலகட்டத்துல நீங்க பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ரொமான்டிக் மூவிஸ் தான் போயிட்டு இருக்கு. 90sல ஃபேமிலி ட்ராமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு டைம் 10 வருஷம் 5 வருஷம் ஒரு மாதிரி ட்ரெண்ட் தான் வரும். ஆனா கடைசி 5-6 வருஷத்துல ஜஸ்ட் கிரைம், த்ரில்லர் அண்ட் ஹாரர் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தை அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இப்போ மறுபடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் காமெடி மறுபடி ஸ்டார்ட் ஆகணும். இல்ல அப்படி இல்ல, ஜஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். புது ஃபிளேவர், அவ்வளவுதான். Yes, I loved it. I loved the movie. Honestly, I enjoyed it. கண்டிப்பா சீக்கிரம் தான். ஏன்னா எனக்கு 3 வருஷம் முன்னாடி தான் மறுபடி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு நிறைய ஸ்கிரிப்ட் நான் கேட்டுட்டே இருக்கும். ஆனா நான் பாஸ்ட்ல சிலத்த படத்தை பண்ணி ரொம்ப தப்பு பண்ணியாச்சு. அந்த மாதிரி தப்பு மறுபடி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜீவா அவர்கள் மாதிரி கேரக்டர் இருக்கணும்னா இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஸோ ரிஃப்ரெஷிங். எனக்கு கூட பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான் நான் தேடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நான் பார்க்குறேன், எனக்கு இப்போ நல்ல ஸ்கிரிப்ட் தான் வேணும். நிறைய கதை அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய கதை கேட்டாச்சு, ஆனா எனக்கு பிடிக்கல. ஏன்னா படசு நமிதா என்ன பண்ணியாச்சு, இந்த நமிதா கூட அதுதான் பண்ணணும், அது முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே போயிட்டே இருக்கும். ஆனா கண்டிப்பா மக்கள் எல்லாமே, ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க படம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ரிலீஸ் ஆகும்.